அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரோடு தமிழன்பன் உடலுக்கு காவல்துறை மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடல்நலக் குறைவால் நேற்று உயிரிழந்தார். சென்னையில் அவருக்கு பல்வேறு பிரபலங்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். தமிழக முதலமைச்சரும் நேரடியாக சென்று அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தார். புகழ்பெற்ற கவிஞரான ஈரோடு தமிழன்பன் மூச்சுத்திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிர் பிரிந்தது. ஈரோடு தமிழன்பனுக்கு ஆசிரியரான சாந்தகுமாரி என்ற மனைவியும் தொடர்ந்து அவருக்கு மகன்களாக மருத்துவர்களும் இருக்கின்றார்கள். தொடர்ந்து அவருடைய இறுதிச் சடங்கு சென்னை அப்பல்லோ, சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் நுழைவாயில் அங்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசு சார்பில் உரிய மரியாதை செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழ் பேரறிஞராகவும் அவர் போற்றப்பட்டவர். காரணம், ஈரோடு தமிழன்பன் தமிழுக்கு பெரும் பங்காற்றியவராக இருக்கின்றார். தமிழ் கவிஞர், எழுத்தாளர், விமர்சகர் என்று பல்வேறு விஷயங்களை அவர் இருக்கின்றார். புது கவிதைகள், மரபு கவிதைகள் என இரண்டிலுமே சிறந்து விளங்கியவராக ஈரோடு தமிழன்பன் இருந்தார். தமிழுக்கு வளம் சேர்த்த அறிஞர் ஈரோடு தமிழன்பன் என்கிற அந்த செஞ்செய்தன் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருந்தியதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய இரங்கல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களோடு 10 ஆண்டுகள் நெருங்கி பழகியவர் கூட அவர். அதே போல சென்னை தொலைக்காட்சி நிலையத்திலே செய்தி வாசிப்பாளர், பேராசிரியர், தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் என்று பல பொறுப்புகளை வகித்தவர், பணியாற்றியவர். திரைப்படங்களிலே பாடல்களும் எழுதியிருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு விருதுகளை பெற்ற பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் உரிய மரியாதைகள் செய்யப்பட்டு அவரது உடல் இறுதி அடக்கம் செய்யப்படும் என்று தற்போது அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.